பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 9:10 அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதமான வார்த்தை இது. பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன நீங்க தேடினீங்கன்னா நான் உங்களை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ ஒரே ஒரு முறை என்னை பார்த்துட்டினா போதும், என்ன தேடினா போதும்ட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு கவலை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா உடனே நண்பனுக்கு ஃபோன் அடிச்சிடுறோம், இல்லை அக்கம் பக்கம் இருக்கவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுறோம், இல்லை சொந்தக்காரங்ககிட்ட போய் நம்ம நிற்க ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு பலவிதமான யோசனைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இல்லைம்மா, இன்னைக்கு அருமையான அந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளே, கர்த்தர்கிட்ட தான் வழி. கர்த்தரை தேடினா மட்டும்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் கொண்டு போவார். அவர் கைவிடவே மாட்டார். எந்த காரியத்துக்கு நீங்க தேடுறீங்களோ அந்த காரியத்தில் அவர் ஜெயமாய் உங்களை நடத்த அவர் வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 26 5 வசனம் சொல்லுகிறது. 26 5 கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஸோ இந்த நாட்களிலும் உங்கள் காரியம் வாய்க்க பண்ணணும்னா, உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் கொண்டு போய் நடத்தணும்னா கர்த்தரை தேடுங்க. நீங்க கர்த்தரை தேடுற அந்த நாட்கள், அதுதான் ரொம்ப விசேஷமான வார்த்தை. கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். நீங்க எவ்வளோ நாள் தேடுறீங்களோ அந்த நாளெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்து அதுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமாய் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். பாருங்க, ஸோ இஸ்ரவேல் ஜனங்க ஒடுக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம், எனக்கு பயங்கரமான நெருக்கமா இருக்கு, என்னால இந்த வீடுகளில், என்னால இந்த இடத்துல இருக்க முடியல, என்னால இந்த தேசத்துல இருக்க முடியல, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று அவர் உரத்த சத்தமாய் அவர்களை கூக்குரலிட்டு அழுது புலம்பினது நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பி அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, வரும் வழியெல்லாம் சொல்றார், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன்னு சொல்லி ஆண்டவரே அந்த யுத்தத்தை எடுத்து நடத்தி அவர்கள் விடுதலை ஆக்கினார். கானான் தேசத்துக்கு மகிமையா அந்த பிள்ளைகள் கடந்து வந்தார்கள். இந்த நாட்களிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, ஸோ கர்த்தரை தேடினீங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க. நீங்க கர்த்தரை தேடலைன்னா நிச்சயமா நம்பிக்கை இழந்துருவோம். ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம அவ்வளவுதான், வாழ்க்கை வேற மாதிரி போயிடும், பிரச்சனை வேற மாதிரி போயிடும், சூழ்நிலை வேற மாதிரி போயிடும், நம்ம புலம்புறதுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க கர்த்தரை தேடிட்டீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு காத்துருங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, அப்பா என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். உங்களை கர்த்தர் நிச்சயமாய் சாட்சியாய் நடத்துவார். எப்பொழுதும் காலையில் எழுந்த உடனே மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமான மெசேஜ் அனுப்புறதோ, ஆசீர்வாதமான வாழ்த்து சொன்னாலோ அது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. உரத்த சத்தமாய் காலையில நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, முதல்ல கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க. நீங்க கர்த்தரை நோக்கி தேடுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போய் சேரும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மற்றவர்களுக்கு போய் சேரும். கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவரை தினந்தோறும் காலையில தேடுங்க. ஏன் தேடுறோம் அப்படின்னா, கர்த்தரை தேடும் போதே காரியங்கள் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ இந்த நாட்களிலும் கர்த்தரை தேடுகிற நீங்கள் கைவிடப்படுவதில்லை என்று வசனம் சொன்னது போலவே உங்களை கைவிடாமல் பத்திரமாய் நடத்தி உங்களை வழிநடத்த வல்லமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கைவிடாமல் வழிநடத்துவீராக. இந்த வேளையில யாரெல்லாம் எந்த நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, கடன் பிரச்சனையாகட்டும், சண்டை சச்சரவுகள் இருந்தாகட்டும், ஆண்டவரே தேவையான காரியங்களை ஆண்டவரே அவங்க ஜெபிக்கிற விஷயமாகட்டும், ஆண்டவரே வியாதியின் பலவீனத்தில் போராடி கொண்டு உண்மை நோக்கி பார்க்கட்டும். எந்தெந்த காரியங்களை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே இயேசுவே நீர் விடுதலை கட்டளையிட்டு அவர்கள் கைவிடாமல் கூடவே இருந்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்களும் நாச மோசங்களும் விலக்கி காத்தருவீராக. வியாதி பலவீனங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் என்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.